கட்சிகளின் கூட்டணி தேர்வு மக்கள் நலனா சுயநலனா? தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுகவோட தேர்தலுக்கான கூட்டணிகள் முடிவாகிடுச்சுன்னே தெரியுது. ஆனா சிறிய கட்சிகள் தங்களோட நிலைப்பாட்டை அறிவிக்காம தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டு வரதையும் பார்க்க முடியுது. தேமுதிக, அமமுக, ஓபிஎஸோட உரிமை மீட்புக் கழகம், புதிய தமிழகம், தமிழக முன்னேற்ற கழகம்னு சிறிய கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் தங்களோட நிலைப்பாட்டை அறிவிக்காம இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு அதிமுக தலைமையில ஒரு கூட்டணியும், திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிங்கிற கொள்கை கூட்டணியும் தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கு. அதிமுகவை நோக்கி சில சிறிய கட்சிகள் நகர்ந்துகிட்டு இருக்கிற நிலையில தொகுதி உடன்பாட்டு சிக்கலால கூட்டணியை அறிவிக்காம இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல ஏற்கனவே திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் அண்மை காலமா திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கு. இதுவும் ஆட்சியில பங்குங்கிற பேர்ல கூடுதல் தொகுதிகளுக்காக செய்யப்படுற அரசியலா தான் பார்க்கப்படுது. கட்சிகள் தேர்தலில் கூட்டணி சேர்றது மக்கள் நலன் சார்ந்ததா இல்ல அந்த கட்சியோட சுயநலன் சார்ந்ததா? மாநில பிரச்சனைகள் அடிப்படையில மக்கள் உணர்வுகள் சார்ந்த கூட்டணி அமைக்கப்படுதா? கூடுதல் தொகுதிகளுக்கும் திரைமறைவில் நடக்கும் வேறு சில பேரங்களின் அடிப்படையில தான் கூட்டணிகள் முடிவாகுதா? இதை பத்தி தான் இந்த ஸ்பாட்லைட் பேச போகுது. கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்காத கட்சிகள்ல முக்கிய இடத்துல இருக்கிறது தேமுதிக. கடலூர் மாவட்டத்தில் நடந்த தேமுதிக மாநாட்டுல கூட்டணியை அறிவிப்போம்னு சொன்ன அந்த கட்சி ஏன் முன்னாடியே கூட்டணியை அறிவிக்கணும்னு கேள்வி எழுப்பி கூட்டணியை அறிவிக்கல. 2005 துவங்கப்பட்ட தேமுதிக 2006 சந்திச்ச முதல் தேர்தலையே தனியா நின்று சுமார் 8% வாக்குகள் வாங்குச்சு. 2009 நாடாளுமன்ற தேர்தலையும் தனியா நின்று 10.32% வாக்குகளை பதிவு செஞ்சு 2011 அதிமுக கூட கூட்டணி வச்சு எதிர்கட்சியா உயர்ந்துச்சு. அதுக்கு பிறகு அதோட வாக்கு வங்கி சரிய தொடங்குனது அந்த கட்சியோட வரலாறா இருக்கு. 2021 தேர்தலில் அமமுக கூட்டணியில வெறும் 0.43% வாக்குகளை வாங்கின தேமுதிக 2024 மக்களவை தேர்தலில் 2.58% பதிவு செஞ்சிருக்கு. அமமுகவும் எடப்பாடி பழனிசாமியை ஏற்க மாட்டோம்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியே வந்த இன்னும் பாஜகவோட பேச்சுவார்த்தையில இருக்கிறதா சொல்லப்படுது. கூட்டணியை முடிவு செய்யாத புதிய தமிழகமும் அண்மையில் நடைபெற்ற அந்த கட்சி மாநாட்டுல திமுகவை வீழ்த்த அனைத்து சக்திகளும் ஓரணியில திரள வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் மூலமா அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணி அறிவிக்காத கட்சிகள் மத்தியில திமுக கூட்டணிக்குள்ள இருந்துட்டே குழப்பத்தை ஏற்படுத்துற ஒரு கட்சியா காங்கிரஸ் நீடிச்சிட்டு வரதை பார்க்க முடியுது. திமுகவை சீண்டும் செயல்கள்ல அண்மை காலமா காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் ஈடுபடுறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில அந்த கட்சி வாங்கின வாக்கு சதவீதத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. திமுக கூட்டணியில 2021 4.27% வாக்குகளோட இருந்த காங்கிரஸ் 2024 10.67% உயர்ந்திருக்கு. ஆனா திமுக கூட்டணியில காங்கிரசுக்கான தொகுதிகள் தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருது கவனம் பெறுது. இந்தியா கூட்டணிங்கிற பேர்ல திமுக தலைமை தாங்க அதுல காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் நீதி மையம், மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குலத்தோர் புலிப்படை, ஆதி தமிழர் பேரவைன்னு ஒரு மெகா கூட்டணியா பல கட்சிகள் இருக்கு. இந்த கூட்டணியில எஸ்டிபிஐ இணைய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கப்பட்டாலும் தாவேகாவும் இந்த கட்சியோட கூட்டணி பேசுறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக, பாமக, தமாக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த கூட்டணியில அமமுக, தேமுதிக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் கூடுதலா இடம்பெற வாய்ப்பு இருக்கிற நிலையில ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு போறாராங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. தேர்தலுக்காக சேர்ந்த கூட்டணியில கொள்கைகள் அடிப்படையில் அமைக்கப்பட்ட நிரந்தர கூட்டணின்னு திமுக தன்னோட கூட்டணிக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க, இன்னொரு பக்கம் தமிழகத்தோட பிரதான கட்சியான அதிமுகவோ கொள்கை அடிப்படையில் அதிமுக கூட்டணி வைக்கல, தேர்தலுக்காக தொகுதி உடன்பாட்டு அடிப்படையில் கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்றத பாக்குறோம். அதிமுக கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுற அமமுக, தேமுதிக, புதிய தமிழகம், தமிழக முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தங்களோட கூட்டணி இலக்கு என்னங்கிறத அப்பப்ப சொன்னதையும் பார்க்க வேண்டியிருக்கு.
எடப்பாடி பழனிசாமியை முதல்வரா முன்னிறுத்த கூட்டணியில இருக்க மாட்டோங்கிற நிலைப்பாட்டை தினகரன் எடுத்திருந்தாலும் அந்த கொள்கையில உறுதியா இன்னும் இருக்காராங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாஜக ஆதரவு, பிறகு பாஜக எதிர்ப்பு, திமுக தலைவரோட சந்திப்புன்னு தன்னோட நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்புல மட்டும் உறுதியா இருக்கிறத பார்க்க முடியுது. இவரும் தன்னோட முடிவை இன்னும் அறிவிக்காம இருக்காரு. தேமுதிகவுக்கு அதிமுக சார்பா ஒரு ராஜ்யசபா சீட் உறுதின்னு சொல்லப்படுற நிலையில இன்னும் தேமுதிக கேட்கிற தொகுதிகளை அதிமுக ஒதுக்கலங்கிற தகவல் பரவுறதும் கவனம் பெற்றிருக்கு. கடந்த 4 வருஷமா திமுக அரசை விமர்சிச்ச டாக்டர் ராமதாஸ் இப்போ அதே ஆட்சிக்கு நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறதும் கவனத்தை ஈர்த்திருக்கு. இதே நிலைப்பாட்டில தான் மற்ற கட்சிகளும் இருக்கிறத பார்க்க முடியுது. சிறிய கட்சிகள் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுக்கிறத விட தங்களோட கட்சி நலன் சார்ந்த முடிவுகளையே தேர்தலை எடுக்கிற சூழல் நிலவரத ஒவ்வொரு தேர்தலையும் நம்மால பார்க்க முடியுது.